ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 57. நந்தகுமரன் விட்ஸ் பிரியதர்ஷினி. நந்துவுக்கும் பிரியாவுக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. முகம் கொல்லா புன்னகையோடு பிரியாவின் கழுத்தில் 3 முடிச்சிட்டிருந்தான் நந்து. அவன் சந்தோஷம் கண்டு மனம் நிறைந்தான் முரளி. இதுவரை தனக்கு என்ன தேவை என்று எதுவும் அவன் கேட்டதில்லை. முரளியும் அறிந்து கொள்ள முனைந்ததில்லை. அவனிடம் மட்டுமில்லை, யாரிடமும் கேட்க மாட்டான். ஏனெனில் தன்னால் முடியாததை அவர்கள் கேட்டுவிட்டால் மறுக்க வேண்டி வருமே என்று எண்ணி கண்டும் காணாமல் இருந்து கொள்வான். ஆனால் இன்று ஏனோ நந்துவின் சந்தோஷம் கண்டு மனதிற்குள் நிம்மதி பரவியது. திருமணம் முடிந்து சொந்தங்கள் பரிசு பொருட்கள் தர ஆரம்பித்து இருக்க சாரங்கனும் அன்னபூரணியும் மேடைக்கு வந்தனர். பிரியாவிற்கு குங்குமம் இட்டு வெள்ளி குங்குமச்சிமிழை அவள் கையில் தந்தனர். நந்துவை ஆசிர்வதித்து அவன் கையில் தங்க பிரேஸ்லெட்டை அணிவித்தாள் சாரங்கன். மாமா, இதெல்லாம் எதுக்கு என்றான். இருக்கட்டும் மாப்ள. சார் நில்லுங்க என்றார் போட்டோகிராஃபர். அதான் பிரேஸ்லெட் போடும்போதே எடுத்துட்டீங்களே, போதும் என்றார் அவர். என்னங்க நில்லுங்க என்றார் அன்னம். உள்ளுக்குள் சலித்து கொண்டவர் மறுபடியும் என்ன பிரச்சனை செய்ய போறாளோ என்று எண்ணி கலக்கம் கொண்டார். நித்யா, மாப்பிள்ளையை கூப்பிடு என்றார் அன்னம். கீழே ஓரிடத்தில் வேணு சத்யாவுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்ததும் அப்படியே சத்யாவையும் கூப்பிடு என்றார். திகைப்பாய் தன் அம்மாவை நோக்கினாள் நித்யா. சீக்கிரம் கூட்டிட்டு வா என்றவர், என்னங்க பெரிய மாப்பிள்ளையும் கூப்பிடுங்க என்று மேடையின் ஓரமாக நின்று போன் பேசிக்கொண்டிருந்த முரளியை ஜாடையில் காட்டினார் அன்னம். சந்தோஷமாக முரளியை அழைத்து வந்தார் சாரங்கன். எல்லோரும் சேர்ந்து புகைப்படம் எடுத்து கொள்ள சத்தம் இல்லாமல் அம்மாவின் காதில் கூறினாள் நித்யா. தேங்க்ஸ்மா. புன்னகையோடு மேடையில் இருந்து இறங்கி சென்று விட்டார் அவர். உணவு எல்லாம் முடித்து கொண்ட பின் அவர்கள் கிளம்பினர். முரளியும் சத்யாவும் நின்று இருக்க அவர்களிடம் சென்று, நாங்க கிளம்புறோம் மாப்பிள்ள என்றார் சாரங்கன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் இல்ல? இல்ல மாப்பிள்ள, வித்யாவும் மாப்பிள்ளையும் இன்னைக்கு சாயந்தரம் ட்ரெயினுக்கே கிளம்புறாங்களாம். நாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அவங்கள அங்கிருந்து அனுப்பணும் இல்ல? இப்போ கிளம்பினாதான் சரியா இருக்கும் என்றார் அன்னம். சரி அத்தை, அப்பப்போ வந்துட்டு போங்க என்றான் முரளி. புன்னகையோடு வரேன்மா என்று சத்யாவிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பினர். நித்யாவும் வேணுவும் அவர்களை வழி அனுப்ப அவர்களோடு இருந்தனர். வேணு சாரங்கனோடு பேசிக்கொண்டிருக்க அன்னம் நித்யாவிடம் கூறினார். நித்தி, அம்மா கிளம்புறேன், உடம்ப பார்த்துக்கோ, பசங்களை பார்த்துக்கோ, டைம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வந்துட்டு போ. ஆச்சரியமாக அவரை பார்த்து கொண்டிருந்தாள் நித்யா. என்னடி அப்படி பார்க்குற? இல்ல, இது மாதிரியெல்லாம் நீ பேசி ரொம்ப நாளாச்சு, அதுதான் என்னன்னு பார்க்குறேன். எப்பவும் அக்கா மாமா அப்படின்னு எங்கள் வீட்டில் யாரை பற்றியாச்சும் குறை சொல்லிட்டு அப்படி இரு இப்படி இருன்னு அட்வைஸ் பண்ணுவ. இன்னைக்கு இப்படி பேசுறியே, அதுதான் எப்படின்னு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தார் அவர். அம்மா, நான் ஒன்று கேட்டால் கோச்சுக்க மாட்டியே? என்னடி? முரளி மாமாவை பார்த்தா உனக்கு எட்டிக்காயா கசக்கும். இன்னைக்கு எப்படி அவர் கூட ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்ட? ஆச்சரியமா இருக்கு. அவள் கன்னம் தட்டி புன்னகைத்தவர், நித்யா சாரி என்றார். எதுக்குமா? அன்னைக்கு வித்யாவுக்கு ஜவுளி எடுக்க போனப்போ உன்னை கஷ்டப்படுத்தி பேசினதுக்கு. இனி அப்படி பேச மாட்டேன், சரியா? வித்யா அப்புறம் அவளே மனசார சாரி கேட்பா. தெரியுமா மாமா என்று சொல்ல வந்தவள் சட்டென்று வாயை மூடிக்கொண்டாள். சொல்லு, முரளி என்ன சொன்னாரு? தயக்கமாக கூறினாள் நித்யா. அவ சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு வாழ்க்கை புரியிறப்போ உன்னை புரிஞ்சுக்குவா. அப்போ தானா உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பா, விடு அப்படின்னு சொன்னாரு. தயக்கத்தோடு கூறினாலும் நித்யாவின் முகத்தில் தெரிந்த பெருமை கண்டு முதன்முறையாக மகிழ்ந்தார் அன்னம். எல்லா பெண்களுக்கும் இருக்கும் ஆசைதானே அது. பிறந்த வீட்டை பற்றி புகுந்த வீட்டில் பெருமை அடித்துக் கொள்வதிலும் புகுந்த வீட்டை பற்றி பிறந்த வீட்டில் பெருமை அடித்துக் கொள்வதிலும் ஒரு சந்தோஷம். இத்தனை நாள் நித்யாவிற்கு அந்த சந்தோஷத்தை தராமல் விட்டுவிட்டோமே என்று வேதனை கொண்டார். நித்யா, என்னம்மா? இனி உங்க வீட்டை பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னா சந்தோஷமா சொல்லு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சரியா? இத்தனை நாள் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு சாரி. சட்டென்று அணைத்து கொண்டவள் அவர் கன்னத்தில் முத்தமிட்டாள். திகைத்தார் அவர். கடைசியாக எப்போது அவள் அப்படி செய்தாள் என்று யோசித்தவருக்கு மனம் கனத்தது. திருமணத்திற்கு முன்பு எப்போதோ அப்படி செய்த ஞாபகம். அதன் பிறகு அவரை முத்தமிட்டதில்லை. எப்போது அவள் தன்னிடம் இருந்து விலகி சென்றாள் என்று யோசிக்க துவங்கினார். அவளுக்கு திருமணம் என்ற பேச்சு தொடங்கிய போது அவரிடம் வந்து அழுதாள். அம்மா, எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, தயவு செஞ்சு அப்பா கிட்ட சொல்லுமா. நான் என்னடி பண்ண முடியும்? உன் பொண்ணு தானே நானு, எனக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா? இதோ பாரு நித்யா, அப்பாவும் வீட்டில் பெரியவங்களும் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோ. தஞ்சம் தேடி தன்னிடம் வந்தவளை மிரட்டிவிட்டு சென்றார் அவர்.
அந்த நொடியிலிருந்து அவள் தன்னிடம் இருந்து விலகிவிட்டாள் என்று இப்போது புரிந்தது. அவள் ஆசைப்பட்டதை செய்தவர்கள் அவள் புகுந்த வீட்டினர் தானே. பின் அவளிடம் உரிமை எடுக்க தனக்கென்ன தகுதி இருக்கிறது? தான் அவளின் எந்த ஆசையையும் நிறைவேற்றவில்லையே. திருமணம் செய்து வைத்தது கூட தங்களின் கடமைதான் அல்லவா? அதுவும் அவளே பிடிவாதம் பிடித்து வேணுவை மணந்து கொண்டாள். அவள் கேட்டதை தான் செய்யாத போது தான் சொல்வதை மட்டும் அவள் கேட்க வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! அவள் சந்தோஷமாக இருக்கிறாளா? அது போதும் என்று எண்ணி ஒதுங்கி இருக்க வேண்டும். தேவையில்லாமல் அவள் நிம்மதியை கெடுத்து விட்டேனா? இதைத்தான் நேற்று முரளி சொன்னானா? கார் பயணித்துக் கொண்டிருக்க சீட்டில் சாய்ந்து கண்களை மூடி அமர்ந்திருந்தவர் யோசித்துக் கொண்டிருந்தார். நேற்று அவன் சொன்னது எவ்வளவு நிஜம்? அவளை நிம்மதியா விடுங்க. மிரட்டலாகவும் கெஞ்சலாகவும் கேட்டுவிட்டு சென்ற அவனின் முகம் ஒரு நொடி மனக்கண்ணில் வந்தது. அவளுக்காக அனைத்தையும் செய்துவிட்டு அவள் கோபத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு நின்றவனை நினைத்து ஒரு நொடி அவர் முகத்தில் புன்னகை அரும்பியது. பெருமூச்சு ஒன்றை விடுத்தார். என்னம்மா, என்ன யோசனை? சாரங்கன் கேட்டார். ஒன்றும் இல்லைங்க. இனி அப்பப்போ நேரம் கிடைக்கிறப்போ நித்யாவை வந்து பார்த்துட்டு போகணும். அவர் முகம் இறுகியது. எதுக்கு என்றார் கடுமையாக. அவர் வார்த்தையில் இருந்த கடுமை கண்டு புன்னகைத்தவர், அவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு போகலாம்னு தான் என்ற மனைவியை ஆச்சரியமாக பார்த்தவர், ரொம்ப சந்தோஷம் அண்ணம் என்றார். சத்யா மண்டபத்தின் ஓரிடத்தில் சோர்வாக அமர்ந்திருந்தாள். சற்று முன்பு நித்யாவின் அம்மா விடை பெற்று செல்லும் போது நித்யா அவரை அணைத்து முத்தமிட்டதை கண்டாள். அவள் மனதில் பயம் ஏற்பட்டது. முன்தினம் இரவு முரளி அவளுக்கு எதுவும் புரிய வேண்டாம் என்று சொல்லி உறங்க சொன்ன பின்னும் உறக்கம் தொலைத்துதான் படுத்திருந்தாள் சத்யா. சிறிது நேரம் கழித்து விழித்தவன் அவள் உறங்காமல் இருப்பதை கண்டு, சத்யா, என்ன ஆச்சு? ஏன் தூங்காம இருக்க என்று கேட்டான். நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? எப்படி சொன்ன? வேணுவையும் நித்யாவையும் கூட்டிக்கிட்டு போக சொல்லி. அதனால என்ன இப்போ? அவங்க உண்மையிலேயே அவங்க 2 பேரையும் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிடுவாங்களா? சத்யா, இது என்ன குழந்தைத்தனமா இருக்கு? நித்யாவும் வேணுமும் விருப்பப்பட்டா போகட்டுமே, அதுல தப்பு என்ன இருக்கு? ஏன் அவங்க போகணும்? என்ன பேசுற சத்யா? அத்தைக்கும் மாமாவுக்கும் 2 பொண்ணுங்க தானே. அதுதான் நித்யாவோட பெரியப்பா பசங்க இருக்காங்களே. ஆமா, இருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் ஒண்ணா இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஒருவேளை அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னா இவங்க 2 பேருக்கும் யாரு இருப்பாங்க? அதுக்கு நித்யா தான் வேணுமா? வித்யா இருக்கா இல்ல? அவ தான் பெங்களூர்ல வேலைக்கு போறாளே. என்ன பேசுறீங்க நீங்க? விட்டா நீங்களே அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிடுவீங்க போல. சில நொடிகள் அமைதி காத்தான் முரளி. சத்யா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற? நாம் என்ன அவங்கள பெத்தவங்களா? அவங்க கிட்ட உரிமை எடுக்க நமக்கு என்ன இருக்கு? வளர்த்ததுனால அவங்க நாம சொல்றத கேட்கணும்னு இருக்கா? இப்போ எல்லாம் பெத்தவங்களுக்கே பிள்ளைங்க எந்த உரிமையும் கொடுக்கறதில்ல. நாம எப்படி அவங்க கிட்ட எதிர்பார்க்கலாம்? வளர்த்து அவங்க லைஃப்பை செட்டில் பண்றது மட்டும்தான் என்னோட கடமை. அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையை முடிவு பண்றது நம்ம கையில இல்லை. அப்போ அவங்க கிட்ட எனக்கு எந்த உரிமையும் இல்லையா? சத்யா, என்ன சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எதையும் எதிர்பார்த்து கொடுக்கிற அன்பு தப்பு. நான் என்ன பணம், நகை, சொத்தா எதிர்பார்க்கிறேன்? பதிலுக்கு அன்பு தானே எதிர்பார்க்கிறேன். கரெக்டு தான். ஆனால் நம்மளோட அன்பு அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுக்கு நாம் அவங்க மேலே எதிர்பார்ப்பை வளர்த்துக்க கூடாது. புரியுதா? இப்படி இருந்தாதான் அவங்களோட அன்பு நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். கூட இருந்தாதான் அன்புன்னு இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு சத்யா. உனக்கு இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? நாளைக்கு ஏமாந்து நிற்கும்போது வலி அதிகமாக இருக்கும். அதுக்காகத்தான் இப்போவே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி உன் மனசை பக்குவப்படுத்துகிறேன். எதுவும் பேசாமல் அவனை அணைத்து அவன் மார்பில் முகத்தை புதைத்தாள் சத்யா. சிறிது நேரம் கழித்து கேட்டாள், கிரிக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க கூடாதா? அவளை மென்மையாக அணைத்து கொண்டவன், அவனுக்கும் நாம அப்பா அம்மா இல்லையேம்மா என்றான். சத்யாவிடமிருந்து சிறு விசும்பல் ஒலி கேட்டது. அவள் முதுகை தடவி சமாதானம் செய்தான் முரளி. நீண்ட நேரம் கழித்தே உறங்கினர் இருவரும். காலையில் இருந்து நித்யாவிடம் அவள் அம்மா பாசமாக பேசிக்கொண்டிருந்ததை பார்த்து கொண்டுதான் இருந்தாள் சத்யா. நித்யாவையும் வேணுவையும் தங்களோடு வைத்துக்கொள்ள முரளி முன்தினம் கூறியதால் தான் அந்த பாசமா என்று யோசித்து கொண்டிருந்தாள். அவள் மனதை ஏதோ பாரம் அழுத்துவதைப் போல் உணர்ந்தாள். வேணுவை தம்பி போலத்தான் பார்த்தாள். நந்துவிற்கு எப்பொழுதும் முரளிதான் பிடித்தம் அதிகம். நவநீதன், கிரி அளவிற்கு வேணுவிடம் ஒட்டுதல் அவளுக்கு இல்லைதான். ஆனால் நித்யா உடன் பிறந்தவளைப் போல் தன்னிடம் பாசம் காட்டுவதும் சண்டையிடுவதும் பின் சமாதானம் செய்வதும் அவள் மேல் சத்யாவிற்கு கொள்ளை இஷ்டம். அவள் இல்லாமல் இருக்க முடியுமா? மனம் வேதனையில் தவித்து கொண்டிருக்க, அக்கா என்று வந்து வேகமாக அணைத்து கொண்டாள் நித்யா. அவள் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். அவள் கன்னம் தட்டி புன்னகைத்தவள், என்னடி இவ்வளவு சந்தோஷம் என்று கேட்டாள். அம்மா ரொம்ப மாறிட்டாங்கக்கா. இனி நம்ம வீட்டை பற்றியோ உங்களை பற்றியோ எதுவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதுதான் இவ்வளவு சந்தோஷம்.
அவள் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை கண்டவளுக்கு மனதில் இருந்த பாரம் எல்லாம் நீங்கியது. இவள் சந்தோஷமாக இருக்கிறாள், அதுவே போதும் என்று எண்ணி புன்னகைத்தாள். உண்மையை சொல்லுங்க, நேத்து மாமா அப்பா அம்மா கிட்ட ஏதாச்சும் பேசினாரா? இல்லையே. பொய் சொல்லாதீங்கக்கா, எனக்கு தெரியும். எங்க அம்மா எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாறுற ஆள் கிடையாது. மாமா ஏதோ சொல்லியிருக்காரு. எனிவேஸ் தேங்க்ஸ். உங்க புருஷன்கிட்ட சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு எழுந்தாள். ஏன் நீங்களே அதை சொல்ல மாட்டீங்களோ என்றாள் சத்யா. அவளை அழுத்தமாக பார்த்தாள் நித்யா. நான் அவர் பேச்சுக்கா. சிறு குழந்தையைப் போல் சொல்லிவிட்டு சென்றவளை கண்டு சிரித்து விட்டாள் சத்யா. முரளி சொன்னது எவ்வளவு உண்மை என்று அவளுக்கு புரிய தொடங்கியது. நேற்று அவர் பேசியது எல்லாம் சரிதான். நித்யாவின் முகத்தில்தான் எவ்வளவு சந்தோஷம். தன் மனதை சரிப்படுத்தி கொண்டவள் எதிர்பார்ப்பில்லாத அன்பை எல்லோரிடமும் தர முடிவு செய்து கொண்டாள். ஆனால் அவள் மனதில் ஒரு சஞ்சலம் உருவானது. எனக்குன்னு உரிமையாய் இருக்கிற ஒரு ஜீவன் எப்போ வரும்? தன் வயிற்றை தொட்டு பார்த்தாள். சத்யா, என்னடா தனியா வந்து உட்கார்ந்திருக்க? உடம்பு ஏதாச்சும் முடியலையா? சங்கரன் வந்து அருகில் அமர்ந்து கொண்டு கேட்டார். அப்பா, ஏதாச்சும் டாக்டரை போய் பார்க்கலாமா? நீ கூட வரியா? என்னடா ஆச்சு? பதறிப்போனார். அப்பா பயப்படாதப்பா, ஒன்றும் இல்லை. இத்தனை மாசம் ஆயிடுச்சு, ஒன்றும் விசேஷம் இல்லையே, அதனால கேட்டேன் திகைத்தார் அவர். என்ன சத்யா பேசுற? இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, எத்தனை மாசம் ஆயிடுச்சு? அதுக்குள்ள ஏன் இப்படியெல்லாம் டாக்டரை பார்க்கணும்னு சொல்ற? எல்லாம் தானா நடக்கும். படபடவென சொன்னவரை கண்டு சிரித்து விட்டாள் சத்யா. அப்பா, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் சாதாரணமாக தான் கேட்டேன். சரி விடு, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் என்றாள் புன்னகையோடு. அவள் தோளில் தட்டி புன்னகைத்து விட்டு எழுந்தவர் நேராக முரளியிடம் சென்றார். முரளி. ஏதோ கணக்கை சரிபார்த்து எழுதி கொண்டிருந்தவன் முகத்தை நிமிர்த்தாமலேயே என்ன மாமா என்றான். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அவர் குரலில் தெரிந்த நடுக்கம் கண்டு நிமிர்ந்து என்னாச்சு என்றான் பதட்டமாக. சத்யா கேட்க ஆரம்பிச்சிட்டாடா மருமகனே. முரளி யோசனையோடு அவர் முகத்தை பார்த்தான். சங்கரனின் பதட்டம் ஏன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.